கூப்பிடும். சரி அப்படியே கூப்பிடும். போராளிகள் நலம்பெறி சங்கத்தினுடைய செயற்பாட்டாளர் சேனா தனூபன். போராளிகள் நலம்பெறி சங்கத்தினால் வடக்கு கிழக்கு மாகாண தழுவிய ரீதியிலே நீண்ட காலமாக சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் மற்றும் புனர்வாழ்வு அளித்து விடுதலை செய்யப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்டும் நீதிமன்றங்களின் நடவடிக்கைகளின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டும் மீளவும் மீளுருவாக்கம் என்கின்ற பெயரிலே கைது செய்யப்பட்டு சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற போராளிகளையும் விடுதலை செய்ய கோரி வடக்கு கிழக்கு தழுவிய மாகாணம் ரீதியிலே எங்களுடைய கையெழுப்பு சேகரிப்பு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாள் வவுனியா அஞ்சல் அலுவலகத்துக்கு முன்பாக எங்களுடைய இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினமும் நாளைய தினமும் வவுனியா மாவட்டத்திலும் நாளை மறுதினமும் அதற்கு அடுத்த நாளும் மன்னார் மாவட்டத்திலும் தொடர்ச்சியாக அதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் என அனைத்து மாவட்டங்களிலும் வட மாகாணங்கள் நிறைவேற்றுவது உண்டு. கிழக்கு மாகாணத்திலும் எங்களுடைய இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டத்தினை நிறைவு செய்து இந்த கையெழுத்தினை இலங்கையினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் நேரடியாக கையளித்து இந்த சிறைகளில் வாடுகின்ற அரசியல் கைதிகளும் மற்றும் மீளுருவாக்கம் என்ற போர்வையில் பயங்கரவாத தடுப்புகள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற போராளிகளையும் உடனடியாக விடுதலை செய்யுமாறு இந்த மனுவினை ஜனாதிபதியிடம் கையளிக்கின்றோம். இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டத்துக்கு மத குருமார்கள், அரசியல் பிரமுகர்கள், பல்கலைக்கழக சமூகத்தினர், வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் மற்றும் எங்களுடைய தமிழ் பேசும் உறவுகள் அனைவரும் இந்த அரசியல் கைதியுடைய விடுதலைக்கு இந்த கையெழுத்திட்டு அவர்களுடைய விடுதலைக்கு வலிச்சேர்க்குமாறு உங்களிடம் அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம். நன்றி. இனத்துக்காக உழைத்தவரை இன்னலின்றி வாழ வைப்போம். போராளிகள் நாங்கள் மிகவும் அன்பாக இந்த ஜனாதிபதியிடம் கேட்கிறது எங்கட போராட்டத்தின் நியாயப்பாட்டத்தை உணர்ந்து அதுக்கான ஒரு பதிலை எங்கட போராளிகள் எங்கட மக்கள், அதாவது தடுப்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவில் வேற சட்டப்பிரிவுகள் எல்லாம் எங்கட போராளிகள் மக்கள் எல்லாரையும் பற்றியீர்கள். அவளை அரசியல் கைதி அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும். நாங்கள் எங்கள் மீது பயங்கரவாதம் தடை சட்டத்தை நீங்கள் போடுவதால் எந்த ஒரு தீர்வும் பெறாது. நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நிற்கிறோம். எங்களுக்கான அதாவது நாங்கள் விரும்பி இந்த ஆயுதத்தை தூக்கவில்லை. அப்ப எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டை நாங்கள் கட்டமைக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்க வேணும். இதுக்கு எங்களுக்கு தேவை எங்களோட பயங்கரவாதத்தை நீங்கள் தடைச்சட்டத்தை முதல் எடுக்க வேணும். ஏனென்றால் இன்றைக்கு இப்ப கிட்டத்தட்ட 2 மாதம் இந்த ஆட்சி வரைக்கும் முதல் பழைய அரசாங்கம் என்ன கூப்பிட்டு வந்து வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த உறவுகள் உங்களுக்கு அதாவது தயாமோகன் தயாவரன் என்ற நபர்கள் எல்லாம் காசு தர்றாரு, நீங்கள் ஆயுத உற்பத்தி செய்கிறீர்கள் என்று ஒரு வழக்கொண்ட ஒரு விசாரணை மேற்கொண்டு. அப்ப இப்படியெல்லாம் நாங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இந்த பயங்கரவாத தடை சட்டம் எங்கள் மீது விசாரணை எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. நாங்கள் இந்த நாட்டில ஒரு நல்ல பிரஜையாக நல்ல ஒரு குடிமகனாக வாழ்றதுக்கு தான் நாங்கள் விரும்புகிறோம். மற்றது சர்வதேசத்திடமும் இந்திய அரசிடமும் இலங்கை அரசிடமும் நாங்கள் கேட்பது எங்கள் தடையை, அதாவது விடுதலை புலிகளாகிய எங்கள் மீது உள்ள தடையை எடுங்கள், இல்லை என்றால் எங்கள் நியாயப்பாட்டை கேளுங்கள். தயவுசெய்து இதுக்கு எங்களோட உலகம் மக்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள்ட பயங்கரவாத பட்டியல் அதாவது எங்கள் மீது உள்ள தடையை எடுக்க வேண்டும் என்று மிகவும் அன்பா வேண்டி. நீண்ட காலமாக நாட்டினுடைய சில சூழ்நிலைகளினாலே அரசியல் கைதிகளாக பல பேர் சிறைகளிலே இன்றைக்கும் வாடுவது கண்கூடு. அவர்களுடைய விடுதலைக்காக எங்களுடைய மக்கள் சார்ந்தவர்கள் எல்லாம் அதற்கு பல முன்னெடுப்புகளை, போராட்டங்களை, வழிமுறைகளை எல்லாம் மேற்கொண்டு வந்து எந்த விதமான பிரயோசனங்களுமற்ற ஒரு ஏமாற்றமான நிலைமை இன்றைக்கும் எங்களிடம் தொடருகின்றது. இந்த நாட்டிலே யாரும் எதிர்பாராத வகையிலே ஒரு மாற்றத்தோடு ஒரு அரசாங்கம் வந்திருக்கின்றது. அந்த அரசாங்கத்திடம் எதிர்காலத்திலே இந்த சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகளை எந்த விதமான விசாரணைகளுமின்றி விடுவித்து அவர்களுடைய உறவுகளோடு நிம்மதியாக வாழுவதற்கு வழி சமைக்குமாறும், எதிர்காலத்திலே இந்த தமிழர்கள் அவர்கள் மட்டுமில்லாது இலங்கை திருநாட்டிலே வாழுகின்ற அனைத்து மக்களும் தங்களுடைய இன மத மொழி பேதங்களுக்கு அப்பாலே சுய நிர்ணய தங்களுடைய இலங்கை திருநாடு என்கின்ற கோட்பாட்டோடு வாழுவதற்கு அரசாங்கம் வழி சமைக்க வேண்டும். அதற்கு உரியவர்கள் எல்லாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனையும் பிரார்த்தனை பண்ணி அரசாங்கத்திடம் தமிழ் மக்கள் சார்பாக அழகான ஒரு வேண்டுதல்களையும் விடுவிக்கின்றோம். இலங்கையினுடைய வரலாற்றிலே எதிர்பாராத ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. 3-2 பெரும்பான்மை உள்ள ஒரு அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது நீண்ட காலமாய் சிறைகளில் வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு சரியான தீர்ப்பை வழங்கி
அவருடைய குடும்பங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே மிகவும் தாழ்மையோடு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து அவர்களுக்கான ஒரு சுய கௌரவமான ஒரு தீர்வை பொறுப்பு கூறலை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல ஈஸ்டரிலே குண்டு தாக்குதலிலே இறந்து போனவருடைய குடும்பங்களுக்கு ஒரு சரியான தீர்வை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு 3-2 பெரும்பான்மையோடு இருக்கிற அரசாங்கம் இந்த நாட்டினுடைய அரசியல் யாப்பை மாற்றி எல்லா மக்களும் சமாதானத்தோடு வாழ்கின்ற நல்ல சூழலை உருவாக்க வேண்டும். இல்லாவிட்டால் இறைவன் தந்த இந்த நல்ல காலத்தை பயன்படுத்தாவிட்டால் இறைவனுடைய தீர்ப்புக்குட்பட்டவர்களாக இந்த தேசம் மாற்றமடையும். அதனை ஏற்றுக்கொண்டு உயர் மத பீடங்களில் உள்ளவர்களும் அரசியல் உயர் பீடங்களில் உள்ளவர்களும் சரியாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று இந்த நாளிலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வாசகத்தினுடைய கருத்து ஒவ்வொரு தனி மனிதனும் தொடுத்து சகல இன மக்களும் சாந்தியும் சமாதானமும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த சலாத்தினுடைய செய்தி வெளிப்படுத்துகின்றது. இறைவனுடைய உதவியினால் எதிர்பாராத விதமாக நாட்டில் ஒரு புதிய அரசாங்கம் ஒன்று வந்திருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதனை சாதகமாக பயன்படுத்தி இந்த நாட்டிலே இருக்கின்ற கைதிகளாக சிறை கைதிகளாக இருக்கின்றவர்கள் காணாமல் போனவர்கள் அனைவரும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை தேடுவதற்காக வேண்டி இந்த அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்றும் எந்த விதமான பிரச்சனையோ துன்பங்களோ வராத முறையில் சகலர்களுக்கும் ஒரு ஈடேற்றமான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று இந்த நாளில் கூறி இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன்.